أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் உள்ள துவாக்கள் மற்றும் திக்ர்களை அறிந்து கற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கபர்களை ஜியாரத்து பண்ணும்போது என்ன துவா ஓதணும், அவர்களுக்காக எப்படி நம்ம பிரார்த்திக்கணும் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இன்ஷா அல்லாஹ். மன்னரை வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும், அங்க கேட்கப்படுற அந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னவங்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்க பூங்காவனமா அந்த மன்னரை இருக்கும், அப்படி கேள்விக்கு பதில் சொல்லாதவங்களுக்கு எப்படிப்பட்ட கடுமையான ஒரு தண்டனை கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படிங்கிறதையும் பல பயான்கள்ல நிறைய உலமாக்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதனாலதான் தொழுகையில ஒவ்வொரு சஜ்தாலையும் தொழுகைக்கு பிறகும் நம்ம கபரின் வேதனையை விட்டு பாதுகாப்பு வேண்டி இறைவனிடத்துல துவா செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு வேண்டி துவா செய்யறோமோ அப்ப எல்லாமே கபரின் வேதனையை விட்டும் நம்ம பாதுகாப்பு வேண்டி அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி வ அதாபில் ஜஹன்னம். இந்த துவாவை நம்ம அதிகமா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மன்னரை தான் மறுமையுடைய முதல் நிலை. ஒரு மனுஷன் கபரில் தப்பிச்சிட்டான்னா அவனுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல கபரில் தண்டனை கிடைச்சிட்டா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நிலையுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னரைய பார்க்கும்போது எல்லாம் பயங்கரமா அழுவாங்களாம். சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க, ஏன் நீங்க சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்லும் போது கூட இவ்வளவு அழுததிலேயே ஏன் நரகத்தை பத்தி சொல்லும் போது மட்டும் இவ்வளோ அழுகுறீங்க? அவங்களுடைய தாடி எல்லாம் நனையிற அளவுக்கு அழுவாங்களாம். அப்ப அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். மேலும் நபி சொல்லியிருக்காங்க, நான் கண்ட காட்சிகளிலேயே மிக கோரமானது மன்னரை தான் அப்படின்னு. ஸோ நம்ம எப்பவுமே மன்னரையின் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு கேட்டு நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட மன்னரையில இப்ப இருக்க மக்களுக்காக நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அவர்களுக்காக துவா செய்யறது. எப்பெல்லாம் நம்ம கபரை பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த கபிர்ஸ்தான் ஃபுல்லா இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் நம்ம துவா செய்யணும். அந்த துவா என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முக்மினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலகுமுல் ஆஃபியா. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முக்மினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலகுமுல் ஆஃபியா. இந்த துவாவினுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாம். முஸ்லிம்களான முஃமின்களான உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களுடன் சேரக்கூடியவர்களே. எங்களுக்கும் உங்களுக்கும் நல்லதை அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். இந்த ஒரு துவா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை ஓதுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆனா இது எவ்வளவு பயனளிக்கக்கூடிய ஒரு துவா, யாருக்கு பயனளிக்கக்கூடிய துவான்றது ரொம்ப முக்கியம். தன்னால தனக்கு எந்த நன்மையும் செய்துக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கவங்களுக்காக, வேதனைப்பட்டு இருக்கவங்களுக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடியதா இருக்கும். நம்ம செய்யற இந்த சின்ன துவா அவங்களுடைய வேதனையை குறைக்கக்கூடியதா இருக்குதுன்னா அதை விட சிறந்த விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி எப்பெல்லாம் கபரை பாக்குறீங்களோ அப்ப எல்லாமே இந்த துவாவை அவங்களுக்காக தயவு செஞ்சு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நம்மளும் கத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் இந்த துவாவை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க இந்த துவா ஓதுறதன் மூலமா நீங்களும் நன்மையில இணைஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.